அப்படின்னு. அதே இது வந்து மீடியாவில் இருப்பாங்களான்னு கேட்டு பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படியே சொன்னாங்க. நான் என்ன ஷாக்கர் விஜய் மாதிரியே தெரியுது அந்த ஃபோன் வச்சுக்கிட்டு. நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வந்து பார்த்துட்டு சொல்லல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மீது எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்துருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃபரன்ஸ். நான் முதல்ல சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது கெட்ட பேர். விஜய் எந்த போது கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது. சின்ன வயசுல அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க? அது இந்த இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகள் எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு.